போறீங்க? கேக்குறல, சொல்லுங்க, எங்க போறீங்க? எங்க கிராமத்துக்கு. எதுக்கு? எத்தனை நாளைக்கு தான் வேலையே செய்யாம உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்க முடியும்? நான் என்ன உங்களுக்கு சம்பளமாவா தரேன்? உங்களுக்கு செய்ய வேண்டியது என் கடமை. பத்தலைன்னா சொல்லுங்க, இன்னும் தரேன். அது இல்லம்மா, ஏற்கனவே நீ அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க, மேலும் உன்னை தொந்தரவு பண்ண கூடாது. அதுக்காக தான் ஊரை விட்டுட்டு போறீங்களா? இவன் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டாமா? அதுக்காக தானமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எங்க கிராமத்துல ஏதோ கொஞ்சம் நிலம் இருக்கு, அதை வித்து. வேண்டாம், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க நினைச்சதை விட நல்லபடியா வாழ வைக்க என்னால முடியும். சொத்து என் பேர்ல இல்லாததுனால தானே இவ்வளவு பிரச்சனை. போச்சுடா, புது பிரச்சனை ஆரம்பிக்க போறாங்க. இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதிட்டீங்களா? இந்த வீட்டையே நாசம் பண்ணுவேன். தாத்தா சொத்து, இத நீ மட்டும் தனியா உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைக்கிறியா? பாரு என்ன பண்றேன்னு. இதுக்கு இந்த வீட்டையே நாசம் பண்ணுவேன். மறுதல யார் சொத்தை யார் அனுபவிக்கிறது? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். தாத்தாவோட சொத்து பேத்திக்கு தான் சேரணும். இந்தா அவர் எழுதி வச்ச உயில் புடி. ஆனா நீ எதையும் விற்க முடியாது. அக்கார்டிங் டு தி உயில் நீ முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனும் பொஞ்சாட்டியும் சேர்ந்து போய் கையெழுத்து போட்டா தான் எந்த ஆஸ்தியும் விற்க முடியும். அதுவரை இதே மாதிரி கீழே போடலாம், உடைக்கலாம், நாசம் பண்ணலாம், அதாவது அனுபவிக்கலாம் என்னோட அனுமதியோட. ஏன்னா I am your guardian according to the document. Of course, I am your poor father according to the sentiment. That you leave it. எப்படி அவர் கவுத்து விட்டார் பத்தியா? ஏன்னா அவர் உங்க அப்பனுக்கு அப்பா, என்ன மாதிரி இல்ல, புத்திசாலி. ஐயோ கிழிக்காத. ஐயோ, நான் கார்டியனுக்கு இது ஒண்ணுதாமா சாட்சி. நைனா உன் பேத்தி அடிக்க வருது. ஐயோ ஐயப்பா, ஐயப்பா, ஐயோ பொக்கையோட பாம்பு. இது பாம் இல்ல, பொக்கே தான். இது பாம்பா? நீங்க இப்ப பாக்குற வெண்ணிலா வேற. இது வரைக்கும் பார்த்த வெண்ணிலா போய். பேயா? பேய் இல்ல, போய். நான் தான் நிஜம். வாங்கிக்கோங்க. அதான் உடம்பு பூரா வாங்கிட்டேன், இன்னும் என்ன வாங்குறது? நீங்க சீக்கிரம் குணமாகணும்னு வாங்கிட்டு வந்தேன். இருக்கிற எலும்பெல்லாம் உடைச்சிட்டு இது வேறயா? சரி போங்க. மிஸ்டர் கண்டன். கண்டன் தான் வந்துட்டு போயிடுச்சு. கரெக்ட் மிஸ்டர் கண்டன். அடுத்த ரூம். நீங்க தப்பான ரூமுக்கு வந்துட்டீங்க. என் பேர் மணிகண்டன். மணிக்கு ஆசைப்படாத உங்களை மணிகண்டன் கூப்பிடுறது பாவம். ஐயோ, பேரையும் கட் பண்ணிட்டீங்களா? இல்ல மிஸ்டர் கண்டன். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தீங்க. இல்லதான் இந்த மிஸ்டர் கண்டன். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ எத்தனையோ பேர் வந்தாங்க. எல்லாரும் என் பேங்க் பேலன்ஸ், அழகு, அந்தஸ்து தான் பார்த்தாங்க. ஆனா என் மனசை யாருமே பார்க்கல. காட்டியிருக்க மாட்டீங்க, தெரிஞ்சிருக்காது. அன்னையில இருந்து ஒரு நல்ல மனுஷனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஐயோ பாவம், யாருது? அப்பதான் நீங்க வந்தீங்க. ஐயோ, நான் வேற வேலைக்கு வந்தேங்க. உங்களை ஐஸ் வாட்டர்ல குளிக்க வச்சப்போ அமைதியா போனீங்களே, அப்ப நீங்க பொறுமைசாலின்னு புரிஞ்சுக்கிட்டு வாய் வரைச்சுக்கிட்டு உடைஞ்சு போன பொருளுக்கு எல்லாம் காசு தர மாட்டேன்னு துடிச்செல்லாம் சொன்னீங்களே, அப்ப நீங்க நேர்மையானவர்னு புரிஞ்சுக்கிட்டு. இது பீச்ல முறுக்கு சாப்பிடுறப்போ யாரோ சொன்ன மாதிரி இருக்கே. உங்க அப்பா தான் சொன்னாரு. இது என்ன ஃபேமிலி டயலாகா? இல்ல, அது மட்டும் இல்ல. அப்புறம் வேலை செய்யக்கூடாதுன்னு நான் மிரட்டியும் நீங்க வேலை செஞ்சீங்களே, அப்ப உங்க விசுவாசத்தை புரிஞ்சுக்கிட்டு மாலை செஞ்ச வேலை நான் ஆள் வச்சு அடிச்சும் நீங்க ஊட்டிய விட்டு போல. உங்க துணிச்சலை புரிஞ்சுக்கிட்டு நொண்டிக்கால வச்சுக்கிட்டு ஓட முடியலங்க. நான் வச்ச எல்லா டெஸ்ட்லயும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்படி பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு நல்லவர் தான் என் கழுத்துல தாலி கட்டணும் நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த நொண்டிக்கால வச்சுட்டு குதிக்கவும் முடியாது. என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முடியவே முடியாது. இதுதான் உங்க முடிவா? ஆவாங்க. பின்ன என்ன, எல்லாரும் மனுஷங்களோட தான் வாழ விரும்புவாங்க. கரெக்ட். நானும் மனுஷியா இல்லாம தெய்வம் வாழ்றேன். உங்களுக்கும் கோவில் கட்ட போறாங்களா? இல்ல, நான் சாக போறேன். என்ன இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சரி வராது. தயவு செஞ்சு இந்த சூசைட் பாயிண்ட் பக்கம்லாம் போயிடாதீங்க. இல்ல, சூசைட் பாயிண்ட்ல விழுந்தா கூட சில சமயம் பொழைச்சுக்கலாம். விழுந்தா எலும்பு கூட தேராத இடம் லாம்ஸ்ட்ரக். நான் அங்கதான் போறேன். ஐயோ வேண்டாம் ப்ளீஸ். இது பாருங்க, தயவு செஞ்சு என் பின்னாடியே வந்து என் சாவ தடுத்துறாதீங்க. நோ நோ மேடம், மேடம் நான் சொல்றது ரொம்ப வீக்கா இருக்க. குளுக்கோஸ் வாட்டர் இருக்கு மேடம். மேடம் நில்லுங்க மேடம்.
முதல்ல என்ன மேடம்னு கூப்பிடுறத நிறுத்திட்டு டி வெண்ணிலா நில்லடின்னு கூப்பிடுங்க. நீங்க அவசரப்பட்டு இனிஷியல் எல்லாம் மாத்தி குவிக்க நம்மளால முடியாதுங்க. நில்லுங்க. வேண்டாம் ப்ளீஸ் மேடம். மேடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் 10 நாள் ரூம் போட்டுட்டு யோசிச்சுட்டு வந்து குதிக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ நீங்க புரியாம பேசுறீங்க. நான் ஒரு அனாதை ஏழை. அது ஐயோ பயமா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னது? நீங்க வெள்ளம், நான் உங்களை சுத்தி வர்ற எறும்பு. அட்லீஸ்ட் என்ன விரும்புறேனாவது சொல்லுங்க. என் ஆத்மாவாது சாந்தி அடையட்டும். ஐயோ நான் உங்களை உண்மையிலேயே விரும்புறேன். ஆனா பயமா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப அடுத்த ஜென்மத்துல வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஜென்மத்திலயுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன். இப்படி எல்லாம் நீங்க என்ன பயமுறுத்த கூடாது. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். ஒண்ணு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல நான் சாவணும். ரெண்டும் ஒண்ணு தானே மேடம்? எது? நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. ரெண்டும் ஒத்து வராதுன்னு சொன்னேன். நீங்க பாருங்க, வாழ்க்கையில உயிர் ரொம்ப முக்கியம். அது கீழே தள்ளி கொண்டுடாதீங்க. இல்ல நான் சாகத்தான் போறேன். இப்ப நான் என்ன டயலாக் சொன்னா குதிக்க மாட்டீங்க. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, அப்ப நான் சாகல. நீங்க ரொம்ப மேல இருக்கீங்க, நான் கீழ் பாட்டம்ல இருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபயர் இன்ஜின் ஏணி வச்சாலும் எட்டாதே. அதே மாதிரிதான் நான் சாகறத நெட்டு புடிச்சாலும் தடுக்க முடியாது. இது நல்ல ஐடியாவா இருக்கே. நான் நெட்டு கொண்டு வரலையே. ஆண்டவா அவரையாவது காப்பாத்து. மேடம் வேண்டாம். வெண்ணிலா என்னங்க? நான் மாலை போட்டிருக்கேங்க. ஓ சாரி. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க. நான் மலைக்கு போயிட்டு வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஏன் 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 உடனே கல்யாணத்தை வச்சுக்கணுங்கிறா? ஏன்? கல்யாணம் முடிச்ச கையோட சொத்தை தம் பேர்ல மாத்திக்கணும்னு தான் அடிச்சே உன்னை கைது போட வச்சிருவா பத்திரத்துல. ஐயோ எனக்கு இந்த சொத்து மேல எல்லாம் ஆசை இல்ல சார். அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கா. அவங்க இல்ல சார், நான் தான் அவங்கள. நீ தான் தேர்ந்தெடுத்தியா? அப்ப உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஐயோ நான் இந்த மாலை போட்டெல்லாம் சொல்ல முடியாது சார். அதே மாதிரி அவங்களுக்கும் என் மேல அதையும் நான் இந்த மாலை போட்டு சொல்ல முடியாது. மாலை ரொம்ப இடைஞ்சல் பண்ணுது. அவளை நம்பாத, அது வேற ஆக்டிங். அப்போ சாக போனது அது ஓவர் ஆக்டிங். என்ன சார் சொல்றீங்க? 5000 அடி மேல நின்னுகிட்டு ஒரு காலை கீழே தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வெண்ணிலா நில்லுன்னு சொல்லனா இன்னொரு காலை கீழே போட்டு விழுந்திருப்பாங்க. ஓஹோ அதான் சொல்றேன் ஓவர் ஆக்டிங்னு. 5000 அடி என்ன 50000 அடியில கூட கீழே குதிப்பா, ஆனா சாவ மாட்டா. போங்க சார், நீங்க அவங்கள நம்ப மாட்டீங்க. நீ ஒருத்தன் தான் அவளை நம்புவ சார். எனக்கு புரிஞ்சு போச்சு சார். என்ன? நான் ஒரு சாதாரண வேலைக்காரன் தானே, ஒரு சர்வர் இல்ல. உங்க அந்தஸ்துக்கு என்ன நீங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டா அது உங்களுக்கு தானே அசிங்கம். அதானே அதானே உண்மை. பரவாயில்ல சார். மாப்பிள்ள உன்னை விட நல்ல பையன் என் பொண்ணு கிடைக்காதியா? தேங்க்யூ சார். ஆனா உன் வாழ்க்கை வீணா போயிட போகுதுன்னு யோசனை சார். ரிஸ்க் எந்த சார்? ஐயோ உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னா, ஐயோ கல்யாணமான கையோட அவ பிளான் என்னன்னா பத்திரத்துல எல்லாத்தையும் கைத்து வாங்கிட்டு உன்னை வெளியே துரத்தி விட்டுருவா. நீ பிச்சை எடுப்பேன். உன்னோட சேர்ந்து நானும் பிச்சை எடுக்கணும். யார் 2 பேரையும் வெளியே துரத்தி விட்டுருவா. ஜெகஜால சித்தி. அவ பிளானே உனக்கு தெரியாது. அதனால தான் சொல்றேன், சபரிமலை போயிட்டு அப்படியே போயிரு, திரும்பி வராத, மாட்டிக்காத. இதெல்லாம் எரிச்சா என்னதான் முடிவு? சார் நீங்க ஊட்டியில எந்த கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ண போறீங்க? சாவறதுக்கு எந்த இடமா இருந்தா என்ன, எந்த தேதியா இருந்தா என்ன, உடனே ஏற்பாடு பண்றேன். சாமி உடனே வேண்டாம் சாமி, நான் மாலை போட்டிருக்கேன். ஐயப்பன் கோயில் போகணுமே. சாமியே சரணமையப்பா. ஹரிஹர சுதரே சரணமையப்பா. வில்லாளி வீரரே சரணமையப்பா. வீரமணி கண்டரே சரணமையப்பா. பூலோகநாதரே சரணமையப்பா. பூமி பிரபஞ்சரே சரணமையப்பா. என் குருநாதரே சரணமையப்பா. கலியுகாரரே. மாமா இந்த நல்ல பெரிய மண்டபமா புக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பட்டு வேஷ்டி சட்டை எல்லாம் நல்லா ஒயிட் கலர்ல இருங்க. அப்பதான் பிரைட்டா. மலைக்கு போகும்போது கொஞ்சம் சாமியை நினைச்சுக்கங்கப்பா. சாமி சொல்லணும், சாமி சொல்லணும். மலைக்கு போகும்போது சொல்லிட்டு போக கூடாது. மலைக்கு போகும்போது சொல்லிட்டு போக கூடாது. சொல்லி வச்சு போலாம். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன சென்டிமெண்ட், என்ன சென்டிமெண்ட்? கோஷம் போடுங்களையா, கல்லு முள்ளும் சாமியே. மாமா தள்ளி விடையா, ஏத்தி விடையா, வேலை ஏத்தி விடையா, வேலை எடையா, புறப்படையா, ஆள விடையா. என்ன கிரீன் ஸ்பா ஜெயில மட்டும் இந்த கிளைமேட்ல வச்சானுங்கன்னா நான் இன்னத்துக்கு எஸ்கேப் பாக்குறேன். ஐயோ தமிழ்நாடு போலீஸ் வர வர ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்டாங்களே. மெட்ராஸ் விட்டுட்டு ஊட்டியில வந்து கேட்ச் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? மாட்டுவனா? மாமா தான் கடத்திட்டு வர போறாங்க. அவார்டு
கைதி ஒருத்தன் தம்பி வர்றாயா முதல்ல அவனை பிடிங்க அவனை பத்தி அப்புறம் பேசலாம் வண்டியா ஏரியா ஏரியா ஏங்க உங்க பொண்ணுக்கே கல்யாணம் நடக்க போகுது சந்தோஷமா இல்லாம ஏன் சோகமா இருக்கீங்க மாப்பிள்ளை நினைச்சவே சோகமா இருக்குது. மாப்பிள்ள நல்லவர் தானே அப்பாவியாச்சே அதனால தான் பொண்ணுகிட்ட மாட்டிக்க போறாருன்னு நினைக்கிறப்ப பொத்துக்கிட்டு வருது போ. வாழ்வுதான் போ. இப்பவே காலைல விழ ஆரம்பிச்சிட்டியா? இது ரிஹர்சல் தான். இனிமே டெய்லி உள்ளார அவன் காலைல உழப்புறிய அதுதான் ஒரிஜினல். நல்லா இருந்த நாசமா போ. Hey, Mr. Police, I am here. மாப்பிள்ள ஐயப்ப மாலை போட்டிருக்கும் போது சாமியார் மாதிரி இருந்தாரு இப்ப ஜோரா இருக்காரு இந்த மாலையை விட அந்த மாலையே பெட்டர்னு சொன்னேன், கேட்கல. சாவப்போறான். என்னப்பா அங்க தேடுற? இங்க இருக்கப்பா. ஏய் மாம்ச மாம்ஸ்தாப்பா. வாங்க மாப்ள மாம்ச 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 என் மாடி கட்டி வச்சுங்க. எவ்வா எத்தனை மாசம் ஆச்சு உன்னை பார்த்து. என்ன ஜெயில இருந்து தப்பி வண்டியா? ரிலீஸ் பண்ணாங்கப்பா, பேப்பர்ல படிக்கல நீ? அத கொண்டாடத்தாப்பா நான் ஊட்டிக்கே வந்தேன். அப்புறம் அதே ட்ரெஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க. இது மெட்ராஸ் வெயில தாங்க முடியலப்பா. இதுதானே அங்க பேசினேன். மாப்ள நீ ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஜெயிலா வேலை மாப்ள, ஒரே போர் அடிக்குது. என் பெயிண்ட் எல்லாம் மாத்திட்டாங்களா? இல்ல மாப்ள. மிஸ்டர் மணிகண்டன், நீங்க ஜெயில இருந்தீங்களா? ஆமாயா. யாரு அது? பொண்ணோட அப்பா என் மாமனார். அதுக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு போது குறுக்க வரலாமா? கொஞ்சம் கூட எங்கேயுமே தெரியல. போய் 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 நீங்க சொல்லுங்க. அப்புறம் பூரா எம்எல்ஏ எம்பி கொண்டு வந்து உள்ள வச்சிட்டாங்கப்பா. அவனுக்கு உள்ளே வந்து பாலிடிக்ஸ் பேசுறானுங்க, ஒரே போர் அடிக்குது. என்டர்டைன்மெண்டே இல்லப்பா. ஏன் காசு கொடுத்தா குண்டா ஒரு பொண்ணு வந்து ஆடு வருது இல்லையா? வார்டன் கல்யாணம் பண்ணி ஹவுஸ் வைஃப் ஆகிட்டாரு 3 மாசம். ஆமா, ரவுடிசம் பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்குள்ள வந்து களியும் கஞ்சியும் குடிச்சு போயிட்டு இருந்தியே, உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்றானுங்க? இருங்க 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 இருங்க, மாப்பிள்ள ரவுடிசம் எல்லாம் பண்ணுவாரா? யோ, ரவுடிசம் பண்ணாம எப்படியா ஜெயிலுக்கு போக முடியும்? என்ன இது கூட தெரியல, இந்த ஆளு இப்படி மாமனாரை செலக்ட் பண்ண? நான் எங்க பண்ணேன்? ஆக்சிடென்ட். என்ன மாமனார் சொல்ற? உனக்கு தான் தெரியுமா மாம்ச, நான் மாலை போட்டா ரொம்ப சாது பொட்டி பாப்பானையும் கிடைப்பான், எந்த வம்புக்கு போக மாட்டேன். நம்ம பேட்டைக்கே தெரியுமா அது? அது இதுங்களுக்கு தெரியலையே. அந்த மாதிரி நேரத்துல வந்து மாட்டிக்கினேன். ஆ. இதோ உட்காந்து கலைவா நான் கலாட்டா பண்ணா ஆள் வச்செல்லாம் வச்சா மாமு. அப்படியா? நம்ம உளுந்தூர்பேட்டையில இருந்தாலும் ஆளு தங்கம்மா அவளை பிடிச்சி பாளையங்கோட்டில் வச்சிட்டாங்க. மாத்திட்டாங்களா? அதை விட பெரிய ரவுடி. என்ன இது கொஞ்சம் வெள்ள. நானும் யோசிச்சு பார்த்தேன், பொறுமையா இருந்து பார்த்தேன். சபரிமலைக்கு போயிட்டு வந்து இதை கவனிச்சுக்கலான்னு. அதுக்குள்ள கோழி தாடாவது தலையை நீட்டிச்சா கப்புன்னு தலையை கட்டிட்டேன். ரவுடி சிங் ஆயிட்டீங்க. ஏய், புருஷங்காரன் நின்னு பேசிட்டு இருக்கல்ல, மரியாதை இல்லாம கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா. அட சை, எந்திரடி. எப்படி மாம்சே? அப்பல இது வரைக்கும் நம்ம பேட்டையில உன் பேர் மட்டும் தான் பெஸ்டாவா இருந்தது. இனிமேல் சாப்பிட போறதும் பெஸ்டாவா? சாப்பிடு.